ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து நம்ம மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம எப்போதும் நம்ம சாதாரணமாக நம்ம கார அடையெல்லாம் செய்வோம் இல்லையா, உரப்படை, அதே மெத்தட்டு தான். அதில் வந்து நம்ம கிழங்கை வந்து சீவி சேர்க்க போகிறோம். அதனால் அரிசி பருப்போட அளவெல்லாம் வந்து நான் ரொம்ப இதுவாக காமிக்கல, சும்மா சொல்கிறது மட்டும்தான். ஒரு 200 கிராம் அரிசினா 100 கிராம் கடலப்பருப்பு அளவு நான் ஊற வச்சுருக்கேன். கடலப்பருப்பு வந்து நான் கிழங்கு சேர்த்திட்ருக்கேன். இந்த அடுத்தது காட்டலாமேன்னு சொல்லிட்டு நான் அந்த அரிசியை மட்டும்தான் காமிச்சிட்டு நான் இதை வந்து இப்போ சேர்த்திட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இதை வந்து கிழங்கை வந்து நம்ம தோலெல்லாம் எப்போதும் போல் உரித்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு, நம்ம கிழங்கு வந்து கெட்டி கிழங்காகவும் இருக்கும், சில இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நம்ம அது மாதிரி செத்திட்டு தான் மிக்சியில் அரைச்சது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது வெட்டி போட்டோம்னா மிக்சியில் மையாது. அதனால் நம்ம இந்த மாதிரி செத்திக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி சில பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது நல்லா தான் இருந்தது. சில பேர் வேறு மாதிரி இருக்கும், இருந்ததுன்னா நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு அரைக்கணும். இல்லைனா வந்து அதை மாட்டிக்கிட்டு அரைப்படாது மிக்சியில். இப்போ பருப்பும் காமிச்சிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பருப்பு நம்ம அரிசி ஒரு இதுன்னா 100 கிராம்னா பருப்பு பாதி கிராம் 50 அப்படி போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த கிழங்கு சேர்க்கறதுனால இன்னுமே கொஞ்சம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நம்ம பருப்போட அளவுனாலும் குறைச்சிக்கிறவங்க குறைச்சி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதும் போல் பூண்டு பெருஞ்சீரகம் இதெல்லாம் தட்டி சேர்க்கலாம். நான் வந்து இதை வந்து பூண்டை வந்து மாவுலேயே போட்டு எப்போதும் போல் அரைச்சிட்டேன், உப்பும் போட்டுட்டேன். மற்றபடி நான் என்னென்ன சேர்க்குறேன்னு தான் நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருவேப்பிலையெல்லாம் அது ரெண்டும், கடுகு ஜீரகம் அப்புறம் மிளகு இது எல்லாத்தையும் அந்த வெடிக்க விட்டு நான் வெங்காயத்தை வதக்கிட்டுருக்கேன். இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா சோம்பு பொடி, பெருங்காயத்தூள், மல்லித்தூளையும் கட் பண்ணி பச்சை மல்லியை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அது மஞ்சத்தூள். உப்பு எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம உப்பு வேணால் சால்ட்டு கலந்து இப்போ மாவை செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற்ற வேண்டியதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் புதினா கீரை சேர்க்குறவங்களும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம்னா தெரியாது, ரொம்ப குட்டி குட்டியாக பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தெரியாத அளவுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தோசைக்கல்லே செய்யலாமே ஈஸியாக இருக்குமேனு வானல்லாம் வச்சு வதக்கல. நான் இதிலே வந்து 2 கல் போட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாமேனு 2 கல் போட்டு தான் மாற்றி மாற்றி ஊற்றிட்டுருக்கேன். இதுவே வந்து நம்ம நிறைய இன்னும் தண்ணி லிக்விடாக கலந்து கொஞ்சம் காரம் உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக போட்டுட்டு தோசை மாதிரியும் நம்ம ஊற்றி சாப்பிட்லாம். மொறுன்னு இந்த மாதிரி சாப்பிட்டாவும் அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம். நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நம்ம அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் கூட திருவி போட்டு சேர்த்துக்கலாம், இன்னும் இருக்கும். அது ரொம்ப ஹெவியாக செரிக்காத மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து தேங்காய்லாம் சேர்க்கல. தேங்காய் சட்னி, நிலக்கெண்ணெய் சட்னி இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் பயங்கரமான கொலஸ்ட்ரால் தான் இருக்கும், கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பொதுவாக அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாலாம் சாப்பிட மாட்டோம், எடுத்துக்க மாட்டோம், நல்லது இல்லைன்றதுனால. அந்தமாரி அடைனா ப்ளைனாக தான் நாங்கள் எப்போதும் சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த மாதிரி சட்னி சேர்த்து சாப்பிட்லாம். அந்த காளானத்தை சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து கிழங்கு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்தமாரி அடை, இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சாப்பிடுவாங்க விரும்பி. தோசை மாதிரி கூட விசிறி ஊற்றலாம். அதுக்கு நம்ம சட்னி கூட குழந்தைங்களுக்கு தரலாம், நமக்கு தான் ஒத்துக்காது. குழந்தைங்களுக்கு அதுமாரி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அடை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது தோசை மாதிரி போட்டு நம்ம இட்லி சாம்பார் இந்த மாதிரி என்ன சட்னினாலும் சைடிஷாக போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கே அவியல்னு சொல்லிட்டு நம்ம உரப்படைக்கு செய்வோம் இல்லையா, காயெல்லாம் போட்டு அது மாதிரி செஞ்சாலுமே சூப்பராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இப்போ அடை பாருங்களேன் எவ்வளோ சாப்பிட்டா மெத்துன்னு இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.